ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஜி நெட்வொர்க் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த ஜூம் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் ஒருவரையும் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த ஜி நெட்வொர்க் அமைப்பினர் அருமையாக இந்த நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடத்தி வருகிறது. மிகவும் மனதுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது. அருமையான கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் ஆரோன் அவர்களை நான் வாழ்த்துகிறேன். கடந்த மாதத்திலே நான் அவரை லண்டன் தேசத்திலே அவர் வந்திருந்த பொழுது நான் அவரோடு பார்த்து பேசுகிற ஒரு சந்தர்ப்பத்தை கர்த்தர் எனக்கு தந்தார். அந்த நேரத்திலே அவருடைய இருந்து புறப்பட்ட அந்த மனோ வாஞ்சை, கர்த்தருடைய வார்த்தையை அறிவிப்பதிலும் சரி, இளைஞர்களை இந்த சுவிசேஷ ஊழியத்திலே ஈடுபடுத்துவதிலும் சரி, அவர்களை உற்சாகப்படுத்தி இன்னும் அதிகமாய் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவருடைய மனதில் இருந்து புறப்பட்ட அந்த தரிசனத்தையும் சரி நான் நேரிலே பார்க்கிற வாய்ப்பை பெற்றேன். இப்படியான ஒரு எண்ண உணர்வை அவருக்கு கொடுத்த என் தேவனாகிய கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் மேலும் மேலும் பெருகி சிறக்க நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய வேத பகுதியை, அதாவது ஏதேனுக்கு போகிற வழி என்ற ஒரு தலைப்பின் கீழாக ஒரு சில சத்திய பகுதிகளை தியானிப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. சுவிசேஷம் என்பது எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதையும், சுவிசேஷம் செய்கிற ஊழியனுடைய சில தகுதிகளையும் குறித்து இந்த நிகழ்ச்சியிலே நாம் வேதத்திலிருந்து சில பகுதிகளை ஆராய்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதிகமாக நாம் தேவனுடைய சத்தியத்திலே பலப்படுகிற பொழுது தேவனுடைய ஊழியங்களை நாம் இன்னும் அதிகமாய் திறமையாய் செய்ய முடியும். தேவனுடைய வருகையை நாம் தாமதப்படுத்தாமல் ஒவ்வொருவரும் சுவிசேஷ ஊழியத்தை செய்தால் நாம் தேவனுடைய வருகையை அதிசீக்கிரமாக செய்விக்க முடியும். ஆகவே இந்த சத்தியங்கள் நமக்கு உறுதுணையாய் இருப்பதற்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. உங்களுடைய மனதிலே முதலாவது நீங்கள் ஏதேன் தோட்டத்திற்குள்ளாக உங்களை வரும்படி நான் அழைக்கிறேன். மனிதனை சிருஷ்டித்த பொழுது அவனுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் சிருஷ்டித்து விட்டு இறுதியாக மனிதனை சிருஷ்டித்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஏதேன் ஒரு 7 விதமான ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு தோட்டம். ஏதேனுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணம் உள்ளவைகள் என்பதை நாங்கள் காணுகிறோம். வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எண்களுமே ஒரு அர்த்தம் உள்ளவைகளாகவே காணப்படுகின்றன. 7 என்றால் பரிபூர்ணம் என்ற அர்த்தம். ஏதேன் தோட்டத்திலே இருந்த ஆதாம் 7 விதமான ஆசீர்வாதங்களை அவர் அனுபவித்துக் கொண்டிருந்தார். நித்திய ஜீவன் ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய சாயலிலே இருந்தது என்பது இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம், தேவனோடு ஐக்கியமோடு இருந்தது, சமாதானத்தோடு இருந்தது. தேவன் அவரோடு பேசுவார், ஆதாம் தேவனோடு பேசுவார், ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுவார்கள், மகிழ்ச்சியோடு அளாவளாய் கொள்ளுவார்கள் என்பதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். அவன் ஆளுகை செய்யும்படியாய் ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது நான்காவதான ஒரு ஆசீர்வாதம். நித்திய சுதந்திரங்கள் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன என்பது 5வது ஆசீர்வாதம். நித்திய மகிமையிலே வாழ்கிற ஒரு கிருபையை ஆதாம் பெற்றிருந்தார் என்பது 6வது ஆசீர்வாதம். சாகாமை அல்லது மரணம் இல்லாத தன்மையிலே ஆதாம் இருந்தது என்பது 7வது ஆசீர்வாதம். இந்த 7 ஆசீர்வாதங்களையும் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே அனுபவித்துக் கொண்டு இருந்தார். அந்த ஆதாம் இப்பொழுது ஒரு மீறுதலை செய்கிறார். நாம் அதை சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வேத அறிவுக்காக சொல்லுகிறேன். ஸ்திரீயானவள் பாவம் செய்து விட்டாள் அல்லது ஏவாள் பாவம் செய்து விட்டாள் என்று பொதுவாக நாம் சொல்லுகிறோம். அப்படி நாம் சொல்லக்கூடாது. என் எலும்புக்கு எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமானவள் என்று
ஆதாமால் அழைக்கப்பட்ட ஆதாமின் சரீரம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஆதாமின் மனவாட்டி பாவம் செய்தாள். நீங்கள் வேதத்தை ஆழமாக படிப்பீர்களா இருந்தால், ஏவாள் அந்த கனியை புசித்த பொழுது மகிமை அல்லது நிர்வாண நிலை அங்கே காணப்படவில்லை. அந்த கனியை அவள் புசித்து ஆதாமிடத்திலே கொண்டு வருகிறாள். ஒருவேளை அந்த நேரம் எவ்வளவு நேரம் என்பது நமக்கு தெரியாது. 5 நிமிடம் ஆகியிருக்கலாம், அல்லது 10 நிமிடம் ஆகியிருக்கலாம், அல்லது 1 மணி நேரம் ஆகியிருக்கலாம். ஒருவேளை ஏவாள் அந்த கனியை புசித்த உடனே அவளுக்கு தன்னுடைய நிர்வாண நிலை தெரிந்திருந்தால், ஒருவேளை ஏவாள் அந்த கனியை ஆதாமுக்கு கொடுத்திருக்க மாட்டாள். அந்த கனியை ஏவாள் கொண்டு வந்து ஆதாமுக்கு கொடுக்கிற வரையிலே அவள் தன்னுடைய நிர்வாணத்தை உணரவில்லை. அப்படி என்றால் சரீரம் அல்ல, தலை, குடும்பத்தின் தலையாகிய ஆதாமே அந்த கனியை சாப்பிட்ட பொழுது அவர்கள் இருவரும் நிர்வாணம் ஆனார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஆதாமுக்கு நிச்சயமாக தெரியும், ஏவாள் இந்த கனியை சாப்பிட்டு விட்டால், கர்த்தர் விளக்கின கனியை சாப்பிட்டு விட்டால், நிச்சயமாக ஒரு தேவ கோவாக்கினையிலே இவள் ஏதேன் தோட்டத்தில் இருந்து விரட்டப்பட போகிறாள். ஏவாள் இல்லாத ஏதேன் எனக்கு வேண்டாம் என்று ஆதாம் தீர்மானித்து, ஏவாளின் மீது வைத்திருந்த மிகுந்த அன்பினாலே, மிகுந்த ஒரு நேசத்தினாலே, மிகுந்த ஒரு காதலினாலே அவர் அந்த கனியை புசிக்கிறார். இதை நீங்கள் ஒரு நிழலாக காண வேண்டும். தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தீர்களா இருந்தால், இயேசு பரலோகத்திலே தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். அவருக்கு தெரியும், பாவியாகிவிட்ட தன் மனவாட்டி, சபை என்ற தன்னுடைய மனவாட்டி பாவத்தோடு பரலோகத்துக்கு வர முடியாது. நித்திய ஏதேனாகிய பரலோகத்திற்கு ஒரு பாவியான ஒரு மனவாட்டி வர முடியாது. ஆகவே என் மனவாட்டி வர முடியாத அந்த பரலோகம் எனக்கு வேண்டாம் என்று அவர் வெறுத்து இந்த பூமிக்கு அவர் ஒரு அடிமையை போல வந்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இதுதான் அங்கே நடந்தது. சரி, இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம். 7 விதமான ஆசீர்வாதங்களை அன்று ஆதாம் இழந்து விட்டார். அந்த தோட்டத்தை விட்டு ஆதாமை வெளியே அனுப்புகிற பொழுது ஒரு காரியம் அங்கே தேவனால் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோமாயிருந்தால், பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடி செய்ய வேண்டும் என்று சொல்லி 24ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஏதேனை விட்டு ஆதாம் துரத்தப்பட்டதற்கு ஒரு காரணம், பாவம் செய்துவிட்ட ஆதாம் ஜீவ விருட்சம் என்று அங்கே ஒரு விருட்சம் இருக்கிறது. அந்த விருட்சத்திலே ஒரு கனி இருக்கிறது. அந்த கனியை அவன் கையை நீட்டி புசித்து, அந்த கனி ஒரு தன்மை உடைய கனி. என்ன தன்மை என்றால், அது என்றென்றைக்கும் மரணம் இல்லாத ஒரு நிலையை கொடுத்து விடுகிற ஒரு கனி. ஒரு பாவம் உள்ள ஒரு மனுஷன் அந்த கனியை சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக தேவன் ஏதேனை விட்டு ஆதாமை வெளியே அனுப்புகிறார். இப்பொழுது ஏதேனுக்கு போகிற வழி அடைக்கப்பட்டு விட்டது. ஜீவ விருட்சத்தை யாரும் நெருங்க முடியாது, தொட முடியாது. ஜீவ விருட்சத்திலே தொங்குகிற ஜீவ கனியை யாரும் பறிக்க முடியாது. இதை நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே விளங்கிக் கொள்ள வேண்டுமா இருந்தால், வேதத்திலே இன்று நாம் சபை என்று அழைக்கிற சர்ச், இதற்கு ஏராளமான பெயர்களை பல வடிவங்களிலே, பல மொழிகளிலே, பல பெயர்களிலே வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நான் ஒரு 50 விதமான பெயர்களை அதற்காக எழுதி வைத்திருக்கிறேன். திராட்சை தோட்டம் என்றாலும் வேதம்தான், முத்தரிக்கப்பட்ட கிணறு என்று சொன்னாலும் அது வேதம்தான், நீதிமான்களின் கூடாரம் என்று சொன்னாலும் அது வேதம்தான்,
பொன் குத்து விளக்கு என்று சொன்னாலும் அது சபைதான். சத்திய நகரம் என்று சொன்னாலும் அது சபைதான். ஆடுகளின் தொழுவம் என்று சொன்னாலும் இது சபைதான். நான் வசன விளக்கத்தோடு ஏறக்குறைய ஒரு 50 பெயர்களை வேதத்திலே தேடி எடுத்திருக்கிறேன். இதிலே ஒரு பெயர் ஏதேன் தோட்டம் என்பதாகும். அப்படி என்றால் ஆதாம் எங்கே அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டு இருந்தான் என்றால் சர்ச்சில், சபையிலே, தேவனுடைய ஆலயமாகிய அந்த சபையிலே அந்த 7 விதமான பரிபூர்ண ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஆதாமுக்கு மறுக்கப்பட்ட அந்த கனி என்ன என்று சொன்னால் ஜீவ விருட்சத்தில் தொங்குகிற அந்த ஜீவ கனி. ஒரு கனி என்பது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஒரு கனி என்பது ஒரு சதையும் சாரும் நிறைந்தது. அந்த கனியை புசிக்கிறவன் சதையையும் சாப்பிடுவான், ஒரு சாரையும் சாப்பிடுவான். இப்படி என்றால் நீங்கள் அப்படியே ஆவிக்குரிய நிலையிலே அது திருப்பீர்களா இருந்தால் சிலுவை என்ற ஜீவ விருட்சத்திலே ஒரு கனி அங்கே தொங்கினது. அந்த கனி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற கனி. அந்த கனியினுடைய மாம்சத்தை புசித்து, அதாவது சதையாக இருக்கிற அதன் மாம்சத்தை புசித்து, இரத்தமாக இருக்கிற அதன் சாரை புசித்தீர்களா இருந்தால் அந்த கனிக்கும் ஒரு தன்மை உண்டு. அது நித்திய ஜீவனை தரும் என்று யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 54வது வசனத்திலே நான் வாசிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு இங்கே தனது மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறித்து சாட்சி கொடுக்கிறார். தேவன் ஆதாமை தோட்டத்தை விட்டு விரட்டின பொழுது அவன் தன் கையை நீட்டி இந்த ஜீவ விருட்சத்திலே தொங்குகிற அந்த கனியை புசித்து என்றென்றைக்கும் மரணம் இல்லாதபடி வாழ்ந்து விடக்கூடாது, அதாவது நித்திய ஜீவனோடு அவன் வாழ்ந்து விடக்கூடாது. ஏனென்றால் அவன் பாவம் செய்து விட்டவன். ஆகவே அவன் ஒரு பாவியாக எப்பொழுதும் வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த தோட்டத்தை விட்டு, அதாவது சபையிலே தேவனோடு இருந்த, ஏதேனிலே தேவனோடு இருந்த அந்த 7 பரிபூர்ண ஆசீர்வாதங்களை விட்டு கர்த்தர் அவனை வெளியே அனுப்புகிறார் என்பதுதான் அதனுடைய அந்த ஒரு உருவகமும் பொருளுமாகும். இப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்துவிட்ட உங்களுக்கும் எனக்கும் என்ன நிலை தெரியுமா? நீங்கள் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீர்களா இருந்தால், சகல துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படி என்றால் ஆதாம் இழந்துவிட்ட அந்த நிலையை, பரிபூர்ண ஆசீர்வாதங்களாகிய அந்த நிலையை இன்று இயேசு கிறிஸ்துவுக்குள் சபைக்குள் வந்துவிட்ட ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் பரிபூர்ணத்தை அனுபவிக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது நாம் ஏதேன் தோட்டத்தினுடைய வாசலுக்கு வந்து விடுவோம். ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே 2 காரியங்களை தேவன் காவலுக்கு வைக்கிறார். ஒன்று கேருபீன்களை வைக்கிறார், இரண்டாவது சுடரொளி பட்டயத்தை வைக்கிறார், அந்த வழியை காவல் செய்யும்படிக்கு என்று எழுதியிருக்கிறதை அந்த 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் ஏதேனுக்குள் செல்ல வேண்டுமாயிருந்தால், திரும்பவும் தேவனோடு சமாதானம் கொள்ள வேண்டுமாயிருந்தால், தேவனோடு உள்ள அந்த மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால், சாவாமையை சுதந்திரிக்க வேண்டுமாயிருந்தால், ஜீவ கனியை புசிக்க வேண்டுமாயிருந்தால், நாம் திரும்பவும் இழந்துவிட்ட அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால், நாம் அந்த ஏதேனுக்குள் சென்றால் மாத்திரமே அது நம்மால் செய்யப்பட முடியும் என்பதை இங்கே காண்கிறது. ஆனால் இப்பொழுது அதற்கு ஒரு தடை இருக்கிறது. என்ன தடை இருக்கிறது? அந்த வாசலை காத்து கொண்டு கேருபீன்களும் சுடரொளி பட்டயமும் காவலுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி ஒருவர் எப்படி அதற்குள்ளாய் செல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியை இன்றைக்கு நான் உங்கள் முன்பாய் வைக்கிறேன். கேருபீன் என்றால் என்ன என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக இன்றைக்கு சபை என்ற அந்த கிறிஸ்து தேவன் உலாவுகிற ஸ்தலத்துக்கு வந்துவிட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கேருபீன்களை தாண்டித்தான் வந்திருக்கிறீர்கள்.
சுடர்வழி பட்டயத்தை மீறித்தான் வந்திருக்கிறீர்கள். அப்படின்னால் நீங்கள் தாண்டி வந்தது என்ன? இன்றைக்கு தேவனை அறியாத இந்த உலகத்திலே உள்ள ஜனங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கிற அந்த நற்செய்தி என்ன? இந்த கேருபீனை எப்படி நீங்கள் தாண்டி வர முடியும்? இந்த சுடர்வழி பட்டயத்தை தாண்டி நீங்கள் எவ்வாறு இதற்குள்ளாக வர முடியும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த கேருபீன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு எசேக்கியேல் புத்தகத்துக்கு வந்துவிட வேண்டும். கேபார் ஆற்றங்கரையிலே எசேக்கியேல் இருக்கிறார். அப்பொழுது அவர் ஒரு தரிசனத்தை காணுகிறார். அந்த தரிசனத்திலே சொகுசாவின் நிறத்திலே ஒரு ஜீவன் அங்கே புறப்பட்டு வருகிறதை அவர் காண்கிறார். எசேக்கியேல் 1 அதிகாரம் 6, 7 வசனத்திலே 5, 6 வசனத்திலே அந்த ஜீவன்கள் தோன்றினது என்று அவர் எழுதுகிறார். அவைகளில் ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகளும் இருந்தன என்று எசேக்கியேல் அந்த கேருபீன்களின் அமைப்பை ஒரு ஜீவனின் வடிவிலே காண்கிறார். இன்னும் சற்று ஆழமாக நாம் இந்த கேருபீன் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் இந்த 4 முகங்கள் என்ன என்பதை வேதம் நமக்கு சொல்லும். நிச்சயமாய் அந்த முகங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டோமாயிருந்தால், அப்படி என்றால் கேருபீன் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த 4 முகங்களை குறித்து எசேக்கியேல் 10 அதிகாரத்துக்கு வாருங்கள். 10 அதிகாரத்திலே 14வது வசனத்தை கவனியுங்கள். ஒவ்வொன்றுக்கும் 4 முகங்கள் இருந்தன. முதலாவது முகம் கேருபீன் முகமும், 2வது முகம் மனுஷ முகமும், 3ஆம் முகம் சிங்க முகமும், 4ஆம் முகம் கழுகு முகமாயிருந்தது என்று சொல்லிவிட்டு அப்படியே 20வது வசனத்திலே எழுதுகிறார், கேபார், இது நான் கேபார் நதிக்கரை நதி அண்டையிலே இஸ்ரவேலின் தேவனுக்கு கீழே இருக்க கண்ட அந்த ஜீவன் தானே, அவைகள் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அப்படி என்றால் அந்த கேபார் நதி அண்டையிலே எசேக்கியேல் இருந்த பொழுது ஒரு தரிசனத்தை பார்க்கிறார் அல்லவா? அங்கே ஜீவன் என்று சொன்னவர் இந்த 10 அதிகாரம் 20வது வசனத்திலே அந்த ஜீவன்கள் தான் கேருபீன்கள் என்று அறிந்து கொண்டேன். அவைகளுக்கு இருந்த முகங்கள் 4 முகங்கள் என்ன என்பதை இந்த 10 அதிகாரம் 14வது வசனத்திலே அவர் சொல்ல காண்கிறோம். இன்னும் சற்று அதிகமான விவரத்தோடு எசேக்கியேல் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே அவைகளுடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது முகமும் கழுகு முகமாய் இருந்தது. அப்படி என்றால் இந்த 4 முகங்களோடு கூடிய இந்த கேருபீன் தான் அங்கே தோட்டத்தின் வாசலிலே, அங்கே ஏதேன் தோட்டத்தின் வாசலிலே தேவனால் காவலுக்கு வைக்கப்பட்டிருக்கிற தேவதூதன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இன்னும் சற்று ஆழமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 முகங்கள் வெளிப்படுத்துகிறது என்ன? இந்த 4 முகங்கள் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இன்னும் நம்முடைய ஆவிக்கு ஒரு புது பலத்தோடு நாம் சுவிசேஷத்தை சொல்ல முடியும். பாருங்கள், தேவன் மறைபொருளாக வைத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளுகிற பொழுதுதான் இன்னும் அதிகமான தெளிவோடு நாம் உலகத்திலே உள்ள மனிதர்களை சந்திக்க செல்ல முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த 4 முகங்களை குறித்து நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் சிங்க முகம் எடுத்துக்கொள்வோம். சிங்க முகம் மத்தேயு சுவிசேஷம். ஏனென்றால் மத்தேயு இயேசுவை ஒரு ராஜாவாக, ஒரு சிங்கமாக, அதாவது தாவீதின் குமாரனாக அவர் அங்கே காட்டுகிறார். அவரை ஆளுகை செய்கிறவராக காட்டுகிறார். அவருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசுவை ராஜாவாக காட்ட வேண்டும், தாவீதின் குமாரனாக காட்ட வேண்டும், யூத ராஜ சிங்கமாக காட்ட வேண்டும். ஆகவே அவர் எழுதுவதெல்லாம் இயேசு ஒரு ராஜாதி ராஜா, தாவீதின் குமாரன் என்று எழுதுவதை நீங்கள் மத்தேயு முழுக்க காட்டலாம். அப்படி என்றால் அந்த சிங்க முகம் எதற்கு உபமானமாக இருக்கிறது என்று சொன்னால் மத்தேயு சுவிசேஷத்திற்கு ஒப்பாக இங்கே இருக்கிறது. சரி, நீங்க அடுத்ததாக இன்னொரு முகம் அங்கே இருக்கிறது, காளை முகம். காளை முகம் என்றால் என்ன? காளை என்பது ஒரு உழைக்கும் மனிதர்களுடைய ஒரு அடையாளம். கடுமையான உழைக்கிற செய்வரை மாடு மாதிரி வேலை செய்யறானே அப்படின்னு சொல்லுவோம். அப்ப காளையினுடைய முகத்தை
மார்க்கு சுவிசேஷம் எப்படி எழுதுகிறது என்று சொன்னால், அவர் ஒரு ஊழியர், அவர் ஊழியம் செய்ய வந்தவர், கடுமையாய் ஊழியம் செய்வார். நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை படித்தீர்களா இருந்தால் இயேசுவினுடைய ஏராளமான ஊழியங்கள், கிராமங்கள் தோறும் ஊழியம் செய்வார், அநேகரை சுகமாக்குவார், அநேகரை விடுதலையாக்குவார், அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுவார், கிராமம் கிராமமாக நடந்து சென்று மிகவும் ஒரு ஊழியக்காரனாக தன்னை காட்டுவதை அவர் அங்கே எழுதியிருப்பார். அவரை எப்படி காட்டுகிறது அந்த சுவிசேஷம்? இயேசுவை ஆபிரகாமின் குமாரன் என்று காட்டுகிறது. மத்தேயு சுவிசேஷம் தாவீதின் குமாரன் என்று இயேசுவை அடையாளப்படுத்தும். சிங்க முகத்துக்கு அடையாளமாக யூதராஜ சிங்கம் என்று சொல்லும். மார்க்கு சுவிசேஷம் அவரை உழைக்கும் மனிதனுக்கு அடையாளமான ஒரு காளை முகத்துக்கு அடையாளத்தோடு அங்கே ஆபிரகாமின் குமாரனாய் அங்கே காட்டும். மனுஷ முகம் என்று ஒரு முகமும் இருக்கிறதை நீங்கள் எசேக்கியேல் 1 அதிகாரம் 10 வசனத்திலே பார்க்கலாம். அந்த மனுஷ முகம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் லூக்கா சுவிசேஷத்திற்கு அடையாளம். அவர் அங்கே மனுஷகுமாரன் என்று அங்கே அழைக்கப்படுகிறார். மனுஷன், ஒரு பாடுள்ள மனுஷன். இயேசுவுக்கு பசி இருந்தது, அவருக்கு தாகம் இருந்தது, அவருக்கு சோர்வு இருந்தது, அவருக்கு களைப்பு இருந்தது என்றெல்லாம் எழுதுவார். ஒரு சாதாரண மனுஷனாக வந்த மனுஷகுமாரன் என்பதற்கு அடையாளமாகத்தான் அந்த மனித முகம். அது அவரை அடையாளப்படுத்துவது லூக்கா சுவிசேஷம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். 4வது ஒரு கழுகு முகம். கழுகு ஒரு அன்பின் அடையாளம். அதாவது பழைய ஏற்பாட்டிலே தேவனுக்கு அடையாளமாக இருந்த பறவை கழுகு. அந்த கழுகினுடைய குமாரன், தேவகுமாரன் என்று அவரை அடையாளப்படுத்துகிற, அன்பின் குமாரன் என்று அடையாளப்படுத்துகிற யோவான் சுவிசேஷத்தின் அடையாளம்தான் அந்த 4வது முகமாகிய அந்த கழுகு முகம். அப்படி என்றால் இப்பொழுது நமக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால், தேவன் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டு ஜீவகனியை அவர் சாப்பிட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு கேருபீனை அடையாளமாக காவலுக்கு வைக்கிறார். அந்த கேருபீனுக்கு 4 முகங்கள் இருக்கிறது. அந்த 4 முகங்களும் இயேசுவை வெளிப்படுத்துகிற, இயேசுவை பிரதிபலிக்கிற அந்த 4 சுவிசேஷங்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தோட்டத்திற்குள், சபைக்குள் ஒருவரை நீங்கள் கொண்டு வர வேண்டுமானா இருந்தால் இந்த 4 சுவிசேஷங்கள் வழியாக உள்ளே வர வேண்டுமே தவிர, இயேசு சொன்னார் அல்லவா, அங்கே வழி, நீங்கள் அந்த ஆதியாகமம் 3:24 படித்தால், தோட்டத்துக்கு போகிற வாசலை காக்கும்படிக்கு அதன் வழியை காவல் செய்ய, வாசல் வழி என்று 2 வார்த்தைகளுமே அங்கே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நீங்கள் காண வேண்டும். நானே வழி என்று இயேசு சொன்னார் அல்லவா, நானே வழி என்று யோவான் 14:6 இயேசு சொல்லுவதை நீங்கள் வாசிக்கலாம். சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், அவருக்குள்ளாக, அந்த வாசலுக்குள்ளாக நீங்கள் வர வேண்டுமாய் இருந்தால் இந்த 4 சுவிசேஷங்களை நீங்கள் விசுவாசித்து, சுவிசேஷத்தின் நற்செய்தியை விசுவாசித்து, சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பின் செய்தியை, தியாகத்தின் செய்தியை, பரலோகத்தினுடைய விடுதலையின் செய்தியை விசுவாசித்து ஒருவர் உள்ளே வர வேண்டுமே தவிர வேறு மார்க்கம் கிடையாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுல இன்னொரு எச்சரிப்பு, உங்களை வேத அறிவுக்காக இதை நான் சொல்லுகிறேன். நீங்க உலகத்துல போய் சுவிசேஷம் சொல்லும் போது, உனக்கு தெரியுமா ஏதேன் தோட்டம், ஜீவ கனி, ஜீவ விருட்சம், கேருபீன், சுடரொளி பட்டு, இதெல்லாம் நீங்க அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசுவை பற்றின நற்செய்தி மட்டும்தான். ஆனால் வேத அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். வேத அறிவோடு நாம் உலகத்தை அணுக வேண்டும், அவிசுவாசிகளை அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேனே தவிர இது உலகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு செய்தி அல்ல. நீங்கள் எசேக்கியேல் 28 அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீர்களா என்றால், ஏற்கனவே நல்ல தூதனாக இருந்த லூசிபர், அவனும் ஒரு கேருபீன் தான். நீங்கள் அங்கே வாசித்தீர்களா இருந்தால், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் என்று அவர் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நீங்கள் காண முடியும். அப்படி என்றால் அவனும் ஒரு கேரூப் தான். அவனுக்கும் இதே தன்மை இருந்திருக்க வேண்டும். அவன் விழுந்து போன பிறகு நற்செய்தியை அவன் எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான துர்ச்செய்தியாக மாற்றி பேசுகிறார். துர்ச்செய்தி பரப்பின மனிதர்களை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும்.
ஏதேன் தோட்டத்திலே கேருப்பாய் இருந்து எப்படி 4 சுவிசேஷங்கள் மூலம் நற்செய்தி பரப்பப்படுகிறதோ, நீங்க பாருங்க, எப்பவுமே தேவன் அனுப்புவது எல்லாமே நற்செய்தியாகத்தான் இருக்கு. லூக்கா 1:19 படிச்சீங்கன்னா கேப்ரியல் சொல்லுவார், நான் தேவனுடைய சந்நிதியில் நிற்கிற கேப்ரியல் என்பவன் உன்னிடத்திலே நற்செய்தி சொல்லும்படி நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுவார். தேவதூதர்களாகிய ஏஞ்சல்ஸ் வந்து மேய்ப்புறத்திலே சொல்லுவார்கள், இதோ சகல ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தி, பயப்படாதிருங்கள் என்பது ஒரு நற்செய்தி, சந்தோஷத்தை கொண்டு வருகிற செய்தி என்பது ஒரு நற்செய்தி. ஆகவே நற்செய்திக்கு விரோதமான செய்தி துர்ச்செய்தி. இன்றைக்கு உலகம் முழுவதுமே எந்த நியூஸ் பேப்பர் எடுத்தா என்ன, எந்த சேனலை எடுத்தா என்ன, எந்த நற்செய்தியுமே கிடையாது, துர்ச்செய்தி. சாத்தான் கொண்டு வருகிற துர்ச்செய்தி. ஏனென்றால் அவன் விழுந்து போவதற்கு முன்பதாக ஒரு கேருபீனா இருந்தான், நற்செய்தி தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவன் பெருமையான வீழ்ச்சி அடைந்த பிறகு அவன் எப்பொழுதுமே துர்ச்செய்தி பரப்பி ஜனங்களுடைய இருதயத்தை கரைந்து போக செய்கிறவன். கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படி மோசே 12 பேரை அனுப்புகிறார். அவர்கள் எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை ஜனங்களுக்குள்ளாய் பரப்பி சகல ஜனங்களுடைய இருதயங்களையும் கரைந்து போக செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே இது இந்த கேருபீன்கள் என்று சொல்லி சொன்னால் அதனுடைய தன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுடர்வழி பட்டயம் என்று ஒரு காரியம் இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோமா இருந்தால், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாகி இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று எழுதுகிறார். ஆகவே வசனத்தை பிடித்து கொண்டு சுடராய் பிரகாசிக்க முடியும். வசனமே ஒரு சுடர் என்பதை நாம் வெளிப்படுத்தல் 1:16 கூட வாசிக்கலாம். அவருடைய வாயிலிருந்து கருப்புள்ள பட்டயம் வெளிப்பட்டது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று எழுதியிருக்கிறது. சூரியன் என்பது ஆதியாகமம் 1:16 வாசிக்கிறோம். அது ஒரு சுடர், அது பகலை ஆளுவதற்காக கர்த்தர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சுடர், இயேசுவினுடைய முகம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சுடர். இதுல இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 4 சுவிசேஷங்களும் ஒரு முக்கியமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. ஒவ்வொரு மனுஷனையும் இந்த ஏதேன் தோட்டமாகிய சபைக்குள் கொண்டு வருவதற்கு இயேசு, ஏன்னா யாராவது ஒருத்தர் முதல்ல போனா அந்த சுடர் ஒளி பட்டையை வெட்டும், அவன் மரணத்தை சந்திக்க வேண்டும். இயேசு வியாகுலப்பட்டார் கெத்செமனே தோட்டத்திலே. ஏதேன் தோட்டத்திலே இருந்து விரட்டப்பட்ட அந்த மனிதனை இன்னொரு தோட்டத்திலே இருந்து ரத்தம் சிந்துகிறார். வியர்வை துளிகளில் இருந்தெல்லாம் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு இயேசு வியாகுலப்பட்டு மனுக்குலத்தினுடைய அந்த பாவங்களை அங்கேயே சுமக்க ஆரம்பிக்கிறார். சிலுவையின் வடிவிலே பிறகு சுமந்தார், தன்னை அடித்தவருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார், ரத்தம் சிந்தினார், அவர் வெட்டப்பட்டார். முதலாம் ஆதாம் வசனத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கவில்லை, அவன் தோற்று போனான், அவன் தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டான். ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவோ மனுக்குலத்துக்காக அவர் வெட்டப்பட்டார், அவர் அங்கே அடிக்கப்பட்டார். அவருடைய அந்த மரணம் நமக்கு ஜீவன் ஆயிற்று. அவர் மரித்து சம்பாதித்து வைத்த அந்த நித்திய ஜீவனுக்கு இன்றைக்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அவர் மூலமாக, இன்றைக்கு இயேசு மூலமாகத்தான், 4 சுவிசேஷங்கள் மூலமாகத்தான், வசனத்தின் வார்த்தையின் மூலமாகத்தான் இன்றைக்கு நாம் ஏதேனுக்குள் பிரவேசிக்க முடியும், சபைக்குள் வர முடியும். சபைக்குள் மனம் திரும்பி வந்த ஒவ்வொருவருமே இன்றைக்கு நித்திய ஜீவன் என்ற நமக்கு தன்மையை தருகிற அந்த ஜீவ கனியை புசிக்க முடியும். இதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய நற்செய்தி. இதை நாம் சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புரிந்து கொண்டு ஏதேனாகிய சபைக்குள் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்படாதபடி இருக்கிற ஜென்ம சுபாவம் உள்ளவனையோ மாம்சத்திற்குரிய ஒரு மனிதனையோ கொண்டு வருகிற பொழுது இந்த சத்தியத்தை அடி மனதிலே வைத்துக் கொண்டு நாங்கள் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்ட இயேசுவை காட்டி
இயேசுவை நாங்கள் அவர்களுக்கு முன்பதாய் நிறுத்துகிற பொழுது, வசனத்தை அவர்களுக்கு சொல்லுகிற பொழுது, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் முன்குறிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ரட்சிப்புக்குள் கொண்டு வருவார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப அடுத்ததா பார்ப்போம், இன்றைக்கு சுவிசேஷம்னா என்ன என்பதை குறித்து கூட ஒரு சின்ன தியானத்தை எடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கண்ணீர் விடாதே கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் வியாதிகளை சுகமாக்குவார் என்று உலக பிரகாரமான சில ஆசீர்வாதங்களையே நாம் ஜனங்களுக்கு சுவிசேஷம் என்ற பெயரிலே சொல்லுகிறோம். உண்மையாகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏசாயா 1ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 6 வசனங்களை நீங்கள் வாசித்தீர்களா இருந்தால், பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இது உலகத்திலே உள்ள ஒவ்வொரு மனிதனை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தை. தேவனுக்கு கோபம் உண்டாக்கி பரிசுத்தத்தை விட்டு விலகி பொல்லாதவர்களுடைய சந்ததியா இன்றைக்கு இருக்கிறோம். முதல்ல பாவ மனுஷனே நீ மனம் திரும்புன்னு சொல்லக்கூடாது. மனுஷன் பாவம் செய்கிறதினாலே அவன் பாவி அல்ல, மனுஷன் பாவத்திலே பிறக்கிறான். பாவத்திலே பிறந்து விட்டதினாலே தான் மனிதன் பாவி. ஆகவேதான் அவன் பாவம் செய்கிறான் என்பதை சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு முறை யாரோ ஒருத்தரிடத்திலே ஒருவர் பேசினதை கேட்டுக்கொண்டு இருந்தேன். நீ பாவியா இருக்கிற, நீ மனம் திரும்பணும் அப்படின்னு சொன்னாரு. அவன் அந்த ஆள் கோபத்தில் இவரை அடிச்சுட்டான். ஆக்சுவலி அப்படி செய்யக்கூடாது. அதாவது பாவத்தினால் ஒரு மனிதன் ஏன் பாவம் செய்கிறான் என்றால், முதலாவது மனிதனுடைய பாவம் அந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் ரத்தத்திலேயே வருது, அப்படியே கடத்தப்பட்டு கொண்டு வருகிறது இன்றைக்கு. ஆகவேதான் இன்றைக்கு நாம் பாவம் செய்கிறோம். புதிய ரத்தமாகிய இயேசுவின் தெளிக்கப்படுகிற ரத்தத்துக்கு நாம் என்றைக்கு வர்றோமோ அன்றைக்கு அந்த பாவத்தினுடைய தன்மைகள் மாற்றப்பட்டு கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு நாங்கள் உட்படுத்தப்படுகிறோம். ஆகவே இந்த பாவம் சுமந்த ஜாதியை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமுமாய் இருக்கிறது. உள்ளம் கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. இப்படி இருக்கிற உலகத்து மனிதனிடத்திலே நீங்கள் போய் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இயேசு உன்னை சுகமாக்குவார் என்று சொல்லுவீர்களா இருந்தால் அது ஒரு மேல் பூச்சான ஒரு பூச்சி. எரிமே 8ஆம் அதிகாரத்திலேயும் சரி 6ஆம் அதிகாரத்திலேயும் சரி சில வசனங்களிலே கர்த்தர் பேசுவதை பிறகு வாசித்து பாருங்கள். என் குமாரத்திக்கு சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பொய்யாய் மேம்பூச்சாய் பூசுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையாகவே ஒரு கட்டி இருக்குதுன்னு சொன்னா அந்த கட்டியினுடைய அடி வேரோடு சேர்ந்து அது குத்தப்பட்டு அந்த சீல் பிதுக்கப்பட்டு அதை வெளியே அதெல்லாத்தையும் வெளியில தொடச்சி எடுத்து ட்ரெஸ்ஸிங் பண்ணாதான் அந்த காயத்தினுடைய உள்ளான அந்த தன்மை மாறி சுகத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், பிறகு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த சீல் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு அப்படியே கட்டுப்பட்டு போய் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது சீல் ஒரு நாளும் பிதுக்கப்படுற வரைக்கும் சுகம் வராது. ஆனா பாருங்க, ஒரு பாவ மனிதனுடைய பாவத்தை தேவன் உணர்த்துகிற பொழுது, சுட்டி காட்டுகிற பொழுது, இயேசு பாவ உலகத்திற்காக வந்து தன்னையே பாவிகளுக்கு ஒப்பு கொடுத்த தெய்வம் என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிற பொழுது, மனிக்குலம் பாவத்திலே இருக்கிறது, பாவம் செய்த ஒரு மனிதனுடைய சந்ததிகளாய் நாம் இருக்கிறதுனாலே நாம் பாவம் செய்தவர்களாய் வாழுகிறோம். ஆகவே நாங்கள் அதற்கு விலகி மனம் திரும்புகிற பொழுதுதான் ரட்சிப்பு என்ற அந்த நித்திய சுதந்திரத்தை நாம் அடைய முடியும். இயேசு உனக்காக எனக்காக சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் அதை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லி, அவர் மரித்த தெய்வம் அல்ல, உயிரோடு இருக்கிறார், திரும்பவும் வரப்போகிறார். இத்தனை பதங்களும் வந்தால்தான் அது சுவிசேஷத்தின் நற்செய்தி. உங்களுக்கு ஒரு சரியான கிராமரான ஒரு வசனம் வேணுமா இருந்தால் நான் எபிரேயர்ல உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்கிறேன். அந்த வசனம் எப்படி சொல்லுகிறது என்றால், கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல வசனம் என்று எழுதுகிறார். அதாவது சுவிசேஷத்திற்குரிய அந்த தன்மைகள் என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல
ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு, என்ன இவர் சபைக்கு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷமா சபையில இருக்கிறவனுக்கு இன்னும் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, மூல வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. சபையில போய் மனம் திரும்புன்னு சொல்லக்கூடாது, அது உலகத்துல சொல்ல வேண்டியது. சபையில சொல்ல வேண்டியது உபதேசத்தை சொல்லணும், ஆழமான சத்தியத்தை சொல்லணும், அன்போடு வாழுகிறதை சொல்லணும், பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு பைபிள் சொல்லுகிற வழிகளை சொல்லிக் கொடுக்கணும். அந்த 21 நிருபங்களிலே பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எழுதி கொடுத்த அந்த புத்தகத்தில் இருந்து அந்த சத்தியங்களை சொல்லணுமே தவிர இது உலகத்துக்கு தான் இந்த மூல வசனம், சபைக்கு அல்ல. பவுல் இங்கே என்ன கடிந்து கொண்டு எழுதுகிறார் தெரியுமா? சபையிலே உள்ள மனிதர்கள், இன்னும் நீங்கள் சபையிலே மூல வசனத்தையே பேசி கொண்டிருக்கிறீர்களே, இதை விட்டு நீங்கள் பூர்ண புருஷராகவே கடந்து போங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப மூல வசனம் என்பது என்ன என்பதை இங்கே சொல்லுகிறார். செத்த கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல். பாவம் என்பது நம்மை மரணத்தை கொண்டு வருகிறது, அது நம்மை மரண நிலைமையில செத்த நிலைமைக்கு தள்ளுகிறது. அதற்கு நீங்களாகி நாம் பாவத்தை விட்டு வெளியே வருவதற்குரிய மனம் திரும்புதல், அதற்காக நாம் தேவன் மீது பேரில் வைக்கிற விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். விசுவாசித்தவர் உடனடியாக ஞானஸ்தானத்தை நோக்கி நடத்தப்பட வேண்டும். ஞானஸ்தானம் பற்றின ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இவைகளே அந்த மூல உபதேசம், இவைகளே அஸ்திபாரம் என்பதை அவர் அங்கே எழுதுகிறார். இவைகளே மூல உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சபைக்கு உரியதல்ல, சபைக்கு உபதேசங்களாய் சொல்லப்பட வேண்டும். சுவிசேஷம் என்பது உலகத்துக்கு சொல்லப்பட வேண்டும், சபைக்கு வெளியே சொல்லப்பட வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்க வேணா பாருங்க, பேதுரு ஒரு அழகா சொல்லுவாரு. பேதுரு அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவி வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஜனங்கள் மத்தியில பேசுறார். அதை கேட்ட பொழுது அவரது சீல் எடுக்கிற மாதிரி அமர்த்துறார். நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள் அப்படின்லாம் ரொம்ப கடுமையாய் கண்டித்து பேசின பிறகு அவர்கள் தங்களின் உள்ளத்திலே குத்தப்பட்டவர்களாகி என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அந்த சீல் பிடித்து உள்ளே நொதித்து கொண்டிருக்கிற அந்த காயத்தினுடைய கட்டியை பேதுரு தன்னுடைய வசனத்தினாலே, ஆவியானுடைய பலத்தினாலே குத்தி கிழித்து விட்டார். என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெறுங்கள் என்று அவர் அங்கே புத்திமதிகள் சொல்கிறார். அவர்கள் அதை சந்தோஷத்தோடு எனக்கு அந்த சீல் வெளியில வந்த பிறகு ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள வந்துடும். பாவம் என்ற சீல் மனதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மனுஷன் அப்படியே போட்டு கொத்தி தள்ளும், கொதிக்கும், நொதிக்கும். ஆனால் அது விதிக்கப்பட்டு வெளியிலே வந்து விட்டால், சரியான சுவிசேஷம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டு அவர்களுக்கு உணர்வு வந்து அவர்கள் மனம் திரும்பி விட்டால் அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் வந்துவிடும். எனக்கு அருமையானவர்களே, இவைகளை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். சரி, இப்போ இதெல்லாம் சுவிசேஷம் நம்ம சொல்ல போறோம். இந்த சுவிசேஷம் சொல்லுகிறவனுக்கு என்று ஒரு சில தகுதிகள், ஒரு சில கிராமர் இருக்கிறதை நாம் முக்கியமாய் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கிற மனுஷனாக அவன் இருக்கணும். பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே பேதுரு மத்தியான வேளையில ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில இருந்து கொஞ்சம் பேரை இவர் வீட்டுக்கு அனுப்புறார். அப்போ ஒரு ஜெபிக்கிற மனுஷனுக்கு தான் கர்த்தர் ரட்சிக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்கு நேராக அவனை அனுப்புவார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அங்கே போகிறார். அங்கே அநேகரை அன்று தேவன் சந்திக்கிறார் பேதுரு மூலமாய். ஆகவே ஜெப வாஞ்சையோடு, ஜெபத்தோடு தான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும். இரண்டாவது, நீங்க மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படிச்சீங்களா இருந்தா, நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டதே 2 காரியங்களுக்காக. ஒன்று, தம்மோடு இருக்கவும். இயேசு அந்த வசனத்தை நீங்க படிச்சு கொள்ளுங்க. 3:14. அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்கள் தம்மோடு இருக்கவும் தம்மால் அனுப்பப்பட்டு பிரசங்கம் பண்ணவும் தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப முதலாவது நோக்கம் என்ன தெரியுமா? தம்மோடு இருக்கணும். நீங்க அவரோடு இருக்கும்போது தான் அவர் பேசுவார் உங்கள்கிட்ட. அவர் உங்களுக்கு தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துவார். அவர் தன்னுடைய திட்டத்தை, தீர்மானத்தை சொல்லுவார். அவருடைய சித்தத்தை அவர் அறிவிப்பார். அதுக்கு பிறகு அந்த காரியங்களை உள்வாங்கி கொண்டு எப்பொழுது அவர் உங்களை அனுப்புகிறாரோ அப்பொழுது போய் நீங்கள் அவர் சொன்னதை வழியிலே சொல்ல வேண்டும். இதுக்குத்தான் உங்களை தெரிந்துகிட்டார். இன்றைக்கு
தனிப்பட்ட தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய சத்தத்தை, அவருடைய சித்தத்தை கேட்கிற அனுபவமே இல்லாத அநேகருக்கு ஊழியங்கள் ஏராளமாய் செய்கிற ஒரு தன்மையை இன்றைக்கு நாங்கள் காணுகிறோம். இது ஒரு விதமான வஞ்சிப்பு என்பதை மறந்துடக்கூடாது. தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு பிறகு அவரால் அனுப்பப்பட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தீர்களா இருந்தால், நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். என்னுடைய தன்மை என்ன? நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் தனிமையா தேவனோடு இயேசுவோடு அவருடைய மார்பிலே எப்படி யோவான் சாய்ந்திருந்தாரோ அந்த அனுபவத்தோடு ஜெபத்தை நீங்கள் செய்கிற பொழுது உங்கள் காதிலே அவர் சொல்லுவார், உங்கள் தனிமையிலே அவர் உங்களோடு பேசுவார். அப்படி சொல்லுவதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள் என்று தேவன் சொல்லுகிறதை நாம் இங்கே காணுகிறோம். இந்த அனுபவம் இல்லாம நீங்க என்ன பேசினாலும் அது உங்களோட சொந்த வார்த்தையாகத்தான் இருக்கு. நீங்கள் அது சும்மா வெறும் பாத்திரத்தை போக்குள்ள ஒரு டப்பாவை போட்டு குலுக்குனா என்ன சத்தம் வருமோ அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது, எந்த ஒரு வல்லமையும் புறப்படாது. கர்த்தர் உங்களிடத்திலே பேசின ஒரு காரியத்தை நீங்கள் வெளியிலே வந்து பேசுவீர்களா இருந்தால் அது அத்தனை வல்லமையாய் அத்தனை மகத்துவமாய் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல கூட மரியாள் மார்த்தாள் 2 பேருமே தேவனுக்கு ஊழியம் தான் செய்கிறாங்க. ஆனால் அந்த 42ஆம் வசனத்துல இயேசு சொல்லுவார், தன்னை விட்டு எடுபடாத ஒரு பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். தன்னை விட்டு எடுபடாத பங்கு என்ன பங்கு? நீங்க 39ஆம் வசனத்திலே பார்த்தீங்களா இருந்தா, மரியாளோ இயேசுவின் பாதத்தருகே அமர்ந்திருந்து அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தார். அப்போ நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கோடு நாம் வெளியிலே செல்கிற பொழுதுதான் அது மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பங்காக மாறுமே தவிர, இயேசு பேசின வார்த்தைகளையே கேட்காதபடி, அவருடைய தனிமையிலே அவர் சொல்லுகிற சத்தியத்தை கேட்காதபடிக்கு நான் வெளியிலே போய் பேசுவேனா இருந்தால் அது வெற்று சத்தமாகத்தான் முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியினாலே நிறைந்த ஒரு அபிஷேகத்தோடு நாம் நடத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு சுவிசேஷகனும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவதை கேட்டு நடக்கிற ஒரு அனுபவத்தை, அதாவது இன்ஸ்டன்ட்லி அந்த நேரத்திலே சொல்லுவார். உதாரணத்திற்கு நீங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு போய்கொண்டிருக்கிறார். வனாந்தரத்திலே காந்தேக மந்திரி ரதத்திலே செல்கிறார். பிலிப்புவுக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஓடி போய் அந்த ரதத்திலே சேர்ந்து கொள். அந்த சத்தம் அவருக்கு கேட்கிறது. அதற்கு உடனே அவர் கீழ்ப்படிந்து ஓடி போய் அந்த ரதத்திலே ஏறுகிறார். அங்கே ஒரு ஆத்துமா சந்திக்கப்பட்டு ஞானஸ்தானம் வரைக்கும் நடத்தப்படுகிறதை நாங்கள் அதற்கு பிறகு வருகிற காரியங்களிலே நாங்கள் பார்க்கலாம். இயேசுவை போல ஆத்துமாக்கள் மீது எத்தனை மனதுருக்கம் இருந்தது இயேசுவுக்கு என்று வேதத்திலே பல பகுதிகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் திரிகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது மனதுருக்கமாய் இருந்தார் என்று வாசிக்கிறோம். அந்த மனதுருக்கம் இயேசுவுக்கு இருந்த அந்த மனதுருக்கம் சுவிசேஷகனுக்கு இருக்க வேண்டும். அவர் நகரத்தண்டையில வருகிறார், எருசலேம் நகரத்தண்டையில வருகிறார். லூக்கா 19:41 அவர் அங்கே அந்த நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாய் இருக்குமே என்று அவர் அங்கே மன பாரத்தோடு அந்த நகரத்து மக்களை குறித்து பேசுகிறதை நாங்கள் அங்கே காணுகிறோம். மத்தேயு 23:37 கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக உன்னை நான் எத்தனையோ முறை சேர்த்து கொள்ள மனதாய் இருந்தேன், உனக்கோ மனதில்லையே என்று அவர் ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறதை நாங்கள் காணுகிறோம். இந்த மனதுருக்கம், இந்த பரிதபிப்பு பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நடக்கிற பிள்ளைகளாய் வாழ எப்பொழுதுமே பழகி கொள்வது மிகவும் முக்கியம். முக்கியமாக ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவனாக நாங்கள் வாழுவது மிக மிக முக்கியம். ஏனென்றால் சும்மா வெத்து வேட்டுகளாக உலகத்தில் உள்ள வேஷத்தை தரிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் நாங்கள் பக்தி வேஷமும் போட்டுக்கிட்டு இருந்தோமா இருந்தால் அது அல்ல. அப்போஸ்தலர் 1:8 எழுதுகிறார்,
பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் சமாரியாவிலும் யூதேயா முழுவதிலும் உலகத்தின் கடைசி பரியந்த வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று எழுதுகிறார். அப்படி என்றால் தனிப்பட்ட வாழ்விலே சாட்சி, சுற்றி உள்ள ஜனங்கள் மத்தியிலே சபையிலே சாட்சி, அங்கே சொந்த பந்தங்கள் மத்தியிலே ஊரிலே சாட்சி, உலகம் முழுவதும் சாட்சி என்ற அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கு எல்லாம் சொல்லுவதெல்லாம் வேறு யாருக்கோ, எனக்கு அல்ல, நான் எல்லா நிலையிலும் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், சரியா தான் இருக்கிறேன், நான் பேசுறது சரி, நான் சொல்றது சரி, நான் நடக்கிறது சரி, நான் எல்லாத்திலையும் சரி, மற்றவங்க தான் தவறு என்ற ஒரு மனப்பான்மையிலேயே இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் சபையிலே இருக்கிறார்கள், வாழுகிறார்கள். இது வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தடை. ஆத்துமாக்கள் சபைக்குள்ளாய் வருவதற்கு மிகப்பெரிய தடை. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு, லூக்கா 22ஆம் அதிகாரத்திலே 32ஆம் வசனத்திலே, சாத்தான் உன்னை சுளையிலே போட்டு புடைப்பது போல புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொன்ன இயேசு, நீ முதல்ல குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்று சொல்லுகிறதை நாங்கள் காணுகிறோம். அப்படி என்றால் முதலாவது ஹீலிங், முதலாவது சரிப்படுத்தல் எனக்கு வர வேண்டும், அதற்கு பிறகுதான் நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு சுவிசேஷகனுக்கும் பொருத்தமான ஒரு காரியம். முதலாவது நம்மை தேவ சமூகத்தில் நிறுத்தி நாம் நம்மை நிதானித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்க ஒரு வீட்டை அப்படியே ஒரு துடைப்பக்கட்டையை வச்சு கிளீன் பண்றேன்னு வைங்களேன், கண்ணால பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமா இருந்த மாதிரி தெரியும். நீங்க அப்படியே ஜன்னல் அப்படியே திறந்து விடுங்க, அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே அதுக்குள்ள வரும்போது தூள் தூளா தூசி தூசியா நிறைய பறக்கும். வெறும் கண்ணால் தெரியாதது அந்த வெளிச்சத்திலே தெரியும். வசன வெளிச்சத்திலே, பரிசுத்த ஆவியின் வெளிச்சத்திலே நம்மை நிறுத்தி நாம் பார்க்கிற பொழுது நம்மை நாமே நிதானிப்பதற்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம், அதை சரிப்படுத்திக் கொள்வதற்கு மிகுந்த ஒரு நன்மை நமக்கு உண்டாகும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, உன் கண்ணிலே இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பிறகு உன் கண்ணிலே மற்ற உன் சகோதரன் கண்ணிலே உள்ள துரும்பை பார்ப்பாய். என் கண்ணிலே உத்திரமே கிடக்கிறது. உத்திரம் என்பது நாங்கள் வீடுகள் கட்டுகிற பொழுது மச்சு பாகுகிற பொழுது குறுக்காக போடுகிற சட்டம், அது ரொம்ப பெருசு. உன் கண்ணில் அவ்வளோ பெரிய ஒரு உத்திரமே கிடக்குது, ஆனால் உன் கண்ணில் உன் சகோதரன் கண்ணில் ஒரு சின்ன துரும்பு இருக்கு, அதை ரொம்ப கூர்மையாக உத்து பார்க்குற உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் உனக்கு தெரியலையா அப்படின்னு இயேசு கேட்கிறது. இது நாம் ஒவ்வொருவருக்கும் கேட்பதாக ஒரு காரியமாக இருக்கிறது. முதல்ல நம்ம சரிப்படுத்திக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் எந்தெந்த நிலைகளிலே நான் சரியாக வேண்டும் என்பதை நான் நிதானித்த பிறகு சுவிசேஷத்தை கொண்டு சுவிசேஷம் சொல்வது ஒவ்வொருவர் மீது விழுந்த கடமை. ஆகவே இந்த சத்தியம் ஒவ்வொருவருமே நாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக நிறுத்தி நம்மில இருக்கிற தவறுகளை, குற்றங்களை, குறைவுகளை களைந்து போட தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து முன்னெடுத்து செல்வது, சுவிசேஷ ஊழியத்தை முன்னெடுத்து செல்வது மிகவும் சால சிறந்ததாகும். இன்னொரு ஈஸியான ஒரு விஷயத்தை செய்திடணும். என்ன தெரியுமா? எந்த மனுஷனுமே பெர்ஃபெக்ஷன் கிடையாது, நீ இயேசுவை பார் என்று சொல்லி விடுகிறோம். இது ஒரு தவறான ஒரு முன்மாதிரியாகும். இயேசுவை யாருமே பார்க்க முடியாது. இயேசுவை எங்க தெரியுமா பார்க்கலாம்? உங்களை தான் பார்க்கலாம், என்னெல்லாம் பார்க்கலாம். நாமே இயேசுவை வெளிப்படுத்துகிற சாட்சிகள் என்பதை மறந்து விடக்கூடாது. பவுல் அழகா சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனா போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். 1 கொரிந்தியர்ல 11வது அதிகாரம் 1வது வசனமாய் இருக்கிறது. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். பரலோகத்துக்கு போய்விட்ட இயேசுவை இன்றைக்கு உலகம் பார்க்க முடியாது, ஆனால் பூமியிலே அவருடைய சாட்சியாய் வாழுகிற உங்களையும் என்னையும் உலகம் பார்க்க முடியும். நீங்கள் பேசுகிற விதத்திலே இயேசு பேசுவது போல் அவர்களுக்கு தெரிய வேண்டும். நீங்கள் நன்மை செய்கிறதிலே நன்மை செய்வராய் சுற்றி திரிந்த இயேசுவை அவர்கள் காண வேண்டும். நீங்கள் நற்கிரியைகள் செய்வதற்கு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் எபேசியர் 2:10 எழுதியிருக்கிறது, வாசிக்கிறோம். கிறிஸ்து மூலைக்கல். ஒரு கட்டடம் இருக்கிறது, அதனுடைய மூலைக்கல் கிறிஸ்து. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், இயேசு மூலைக்கல், அதை யாரும் காண முடியாது. எபேசியர்ல நீங்க 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் அஸ்திபார கற்களாம்.
இதுவுமே பில்டிங்க்கு கீழே தான் வரும், அஸ்திபாரம் மேல இருக்காது. ஆனால் நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிச்சீங்களா இருந்தா, நீங்கள் மாளிகையாக வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். அப்போ இந்த மாளிகையை எல்லாரும் பார்க்கலாம், ரோட்ல போகும்போது தெரியுது மாளிகையா அல்லது அஸ்திபாரமா, மாளிகையா அல்லது கீழே வச்சிருக்கிற மூளைக்கல்லா. நாம் வெளியில தெரிகிற மாளிகையாக நாம் இருக்கிறோம். நம்மையே ஜனங்கள் பார்ப்பார்கள், நம்மிலே கிறிஸ்துவை பார்ப்பார்கள், நம்மிலே தேவனுடைய அன்பை பார்ப்பார்கள், தேவனுடைய விடுதலையை நம்மிலே பார்ப்பார்கள், தேவனுடைய பரிசுத்தத்தை நம்மிலே பார்ப்பார்கள். ஆகவே ஒவ்வொரு சுவிசேஷகனும் சில தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். சுவிசேஷம் என்பது ஏதேன் தோட்டத்திற்குள் போகிற ஜீவ கனி சாப்பிடுவதற்கு தடையாய் இருக்கிற அந்த 4 சுவிசேஷங்களை தாண்டி செல்வது, கர்த்தருடைய உபதேசத்திலே தாண்டி செல்வது, சபைக்குள் வருவது, அது முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, சுவிசேஷம் என்பது ஒரு மனிதன் பாவத்திலே பிறந்து விட்டதினாலே அவன் பாவியாய் வாழ்கிறான், அவன் தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாது. நல்ல புண்ணிய நதியில நீங்க குளிக்கட்டும், மலையில ஏறட்டும், அல்லது கடல்ல இறங்கட்டும், அல்லது நற்கிரியை செய்யட்டும், தான தர்மம் பண்ணட்டும், என்னத்தை செய்யட்டும், தன்னை தானே கீறி கொள்ளட்டும், என்ன கிரியை செய்தாலும் சுய கிரியையினாலே, மனிதன் செய்கிற கிரியையினாலே எந்த நிலையிலும் மனிதனால் பாவ விமோசனம் அடைய முடியாது என்பது தேவனுக்கு தெரிந்து அவர் பாவத்திற்காக ஒரு தேவ ஆட்டுக்குட்டியை பரத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினார். அந்த பிதாவானவர் அனுப்பின தேவ ஆட்டுக்குட்டி இயேசு என்ற தெய்வம் உலகத்தின் மொத்த பாவங்களையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து வைத்து இன்றைக்கு மொத்த மனுக்குலத்திற்கும் ரட்சிப்பை, பாவ மன்னிப்பை, பரலோகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இதை விசுவாசிக்கிற பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். ஜீவ கனியை சாப்பிடுகிற பொழுது நாம் நித்திய ஜீவனை நாங்கள் பெறுவோம். இயேசு மரித்த தெய்வம் அல்ல, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிற தெய்வம். வெகு சீக்கிரம் அவருக்காக காத்து கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பட்ட கூட்டமாகி அந்த மணவாட்டியை, அந்த சபையை, அந்த ஏதேன் தோட்டத்திற்குள் அந்த 7 விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிற அந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவதற்கு வெகு சீக்கிரம் வரப்போகிறார். அந்த கூட்டத்திலே நீயும் சேர்ந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் இன்றைக்கே நீ தேவனை ரட்சிப்பை, அவர் தருகிற அந்த பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள் சகோதரனே, சகோதரியே என்று சொல்வதுதான் சரியான ஒரு சுவிசேஷமாகும். அப்படி வருகிறவர்களுக்கு, அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி சபைக்குள் வருகிறவர்களுக்கு சுகம் கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும், கடன் பிரச்சனைகள் மாறும், துன்பங்கள் மாறும். ரெண்டாவது நடக்கிறது. ஆனா நம்ம ரெண்டாவது நடக்கிறத முதலாவது சொல்லிட்டு முதல்ல நடக்க வேண்டியதை சொல்லாமலே விட்டுறதுனால இன்றைக்கு ரட்சிக்கப்படாத அநேகர் சபையில இருந்துகிட்டு குத்துதே குடைதேன்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் சபையிலே. ஆகவே தெளிவாக வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை கொண்டு சாலமோன் தேவாலயம் கட்டினான். தேவாலயத்தில் வச்சு எந்த வாட்சி சத்தமும் கேட்கப்படலன்னு 2 ராஜாக்கள் எழுதியிருக்கு. என்ன அர்த்தம் என்றா, தேவாலயம் கட்டுறதுக்கு வெளியில வச்சே எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டு கல்லெல்லாம் கொத்தி கித்தி உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடும். பிறகு அதை வச்சு கட்ட வேண்டியதுதான், வளர்ச்சியிலே நடத்த வேண்டியதுதான் சபையினுடைய வேலையை தவிர உள்ளுக்குள்ள வச்சு சுவிசேஷத்தை இன்றைக்கு சபை சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. உலகத்துக்கு சொல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 நாங்கள் வாசிக்கிறோம். உங்களிலே தேவனுடைய ஆவி வாசமாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவரை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் உங்களை, தேவனுடைய ஆலயத்தை அனைவரும் பார்க்கலாம். அப்படி பார்ப்பதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஊழியம் செய்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் செய்கிற ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பிரயாசைக்கும், எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் கர்த்தருடைய வருகையிலே பலன் இருக்கிறது. ஆகவே நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமாய் நாங்கள் ஆத்துமாக்களை சேர்ப்போம், தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிப்போம், சாட்சியோடு வாழவோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிக்கிறேன். நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திலே இந்த ஜூம் வழியாக இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படியும் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரே கேருபீன்களை தாண்டி, சுடரொளி பட்டயத்தை தாண்டி எங்களை ஏதேனுக்குள் கொண்டு வந்து
ஆதாம் அனுபவித்த அந்த 7 விதமான பரிபூர்ண ஆசீர்வாதத்தை இன்றைக்கு சபையிலே உள்ள ஒவ்வொருவரும் நாங்கள் அனுபவிக்கும்படிக்கு எங்களுக்கு மிக பெரிதான கிருபையை தந்திருக்கிறீங்க. ஜீவ விருட்சத்திலே தொங்குற ஜீவ கனியாம் இயேசுவை ராப்போசனம் என்ற உருவத்திலே இன்றைக்கு சபையார் நாங்கள் சாப்பிடுகிறோம். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த அறிவு இல்லை, இந்த தெரிவு இல்லை. தகப்பனே, இந்த செய்தியை மூலமாய் ஜனங்களை சந்திக்க செல்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். செல்லும் இடமெல்லாம் ஜனங்களை கொண்டு வந்து நாங்கள் சேர்க்கட்டும். தேவன் முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் தொடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு சுவிசேஷர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜி நெட்வொர்க் அந்த அமைப்பையும் கூட நான் ஆசீர்வதிக்கிறேன். சகோதரன் ஆரோனை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய ஊழியர்களை கர்த்தர் பெருக செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நான் இவருடைய ஆசீர்வதிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.